இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார். இன்று நாம் தூய லொயோலா இஞ்ஞாசியார் வழியாக ஜெபிப்போம். எல்லாம் இறைவனின் அதிமகிமைக்கே என்ற உணர்வோடு வாழ்ந்தவர்தான் புனித லொயோலா இஞ்ஞாசியார். இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பாஸ்க் மாவட்டத்தில் லொயோலா கோட்டையில் 1491 ஆண்டு டிசம்பர் 24 நாள் பிறந்தார். இஞ்ஞாசியார் தமது 26வது வயதில் போரில் எதிரியின் பீரங்கி குண்டு இஞ்ஞாசியாரின் வலது காலில் பாய்ந்து எலும்பு ஒடிந்தது. ஓய்வெடுத்த இஞ்ஞாசியார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித சாமிநாதர் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை படித்து நான் ஏன் ஒரு புனிதராக மாறக்கூடாது என்று எண்ணி தன் வாழ்வை இயேசுவிற்கு அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய முடிவெடுத்தார். 1534 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் இறை இயேசுவின் சேவகர்கள் சபை தொடங்கினார். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார். இவரது கல்வி பணி, அப்போஸ்தல பணி ஆர்வத்தை பார்த்த திருத்தந்தை 3ஆம் பவுல் இஞ்ஞாசியாரால் தொடங்கப்பட்ட சபைக்கு அனுமதியும் குருப்பட்டம் வழங்க ஆயர்களுக்கு அனுமதியும் கொடுத்தார். இஞ்ஞாசியாரும் குருவானவராக அருள்பொழிவு பெற்றார். 1540 இயேசு சபையின் உயர்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1556 ஆண்டு ஜூலை திங்கள் 31 நாள் இயற்கை எய்தினார். கிறிஸ்துவே உலகின் ஒளி, கிறிஸ்துவே இறைவனின் ஞானம், கிறிஸ்துவே வாழ்வும் வழியும் உண்மையும் உயிரும் உயிர்ப்புமானவர். எனவே கிறிஸ்துவை அறிவது இறைவனையே அறிவதாகும், கிறிஸ்துவை அன்பு செய்வது இறைவனை அன்பு செய்வதாகும் என்று வாழ்க்கையால் சான்று பகிர்ந்தவர். இதயத்தில் இயேசு என்ற திருநாமம் பொன்னெழுத்துகளால் பொறித்தவர். ஜெபம். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, அனைத்தையும் உமது அதிமிக மகிமைக்காக அர்ப்பணிக்க எம் புனிதர் இஞ்ஞாசியார் வழியாக எங்களுக்கு கற்பித்தீரே. நாங்களும் உமது திருச்சபையின் வளர்ச்சிக்காக எங்களையே தாராளமாக கொடுக்க, இறையாட்சியை இம்மண்ணில் கொணர அயராது உழைக்க உமது அருளை பொழிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமேன்.